அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நீர் தொடர்ந்து நோன்பு நோற்பவராகவும் இரவெல்லாம் தொழுது கொண்டே இருப்பவராகவும் உம்மை பற்றி எனக்கு செய்தி கிடைத்தது. எனவே நோன்பு நோற்பீராக, சில நாட்கள் விட்டுவிடுவீராக, இரவில் எழுந்து நின்று வணங்குவீராக, உறங்குவதற்கும் நேரம் செலவிடுவீராக. ஏனெனில் உம்முடைய கண்களுக்கு நீர் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, உம்முடைய குடும்பத்தாருக்கு நீர் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரசூலல்லாஹ், அவ்வாறு தொடர்ந்து செய்வதற்கு நான் சக்தி பெற்றிருக்கிறேன் என்று கூறினேன். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வாறு அதிகப்படியாக நீர் நோன்பு நோற்க விரும்பினால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நோன்பை நோற்பீராக என்று கூறினார்கள். அது என்ன என்று நான் கேட்டதற்கு, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1977. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்க வழிபாடுகள் என்ற பெயரால் நம்மை நாமே வருத்தி கொள்வதை ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவருக்கு வணக்க வழிபாட்டில் அதிக ஆர்வம் இருக்கிறது, அதற்கு ஏற்ற உடல்நிலையும் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தக்கவாறு அவர் நடந்து கொள்வதற்கான வழிமுறை இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதிகப்படியாக ஒருவர் நோன்பை நோற்க விரும்பினால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்கலாம். இதையும் கடந்து அவர் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.